அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். யாருடைய வாழ்க்கையில் தீராத பண கஷ்டம் இருக்குதோ அவங்கெல்லாம் நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை அமையணும்னு நினைக்கிறீங்களோ, அதே போல் தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் இனி தடையில் நீங்கி டக்குன்னு நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான விஷயத்த நீங்கள் நாளைய நாளில் செய்யுங்க. கண்டிப்பாக பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்ன செய்யணும், நாளைய நாளில் ஏன் தொடங்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நாளை நமக்கு ஜனவரி மாதத்தின் 27ஆம் தேதி, தை மாதத்தின் 13ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாகவே கருதப்படுது. அதுவும் இது தை செவ்வாய் அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நமக்கு தை கிருத்திகையானது இருக்குது. இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது முருகப்பெருமான வளர்த்திய 6 கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாக நம்ம வழிபாடு செய்யக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் இந்த மாதம் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்திலேயே 2 கிருத்திகை ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம். அது என்னென்ன கிருத்திகைன்னு பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகை, அதே போல் தை கிருத்திகை. இது ரெண்டுமே விசேஷம். நீங்கள் மாதம் வழிபாடு செய்யலைன்னா கூட இந்த 2 கிருத்திகையில் நீங்கள் ஒரு வெற்றிலை தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதிகப்படியான பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு தைப்பூசமானது பிப்ரவரி மாதத்தின் 1 தேதி வருது. எல்லாருக்குமே இந்த 48 நாட்கள் விரதம் இருந்து அதை தைப்பூசத்தோடு முடிக்கணும் அப்படிங்கிறது தான் விருப்பமாக இருக்கும். ஒரு சிலர் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு சிலரால் சூழ்நிலை காரணமாக விரதம் இருக்க முடியாமல் கூட போயிருக்கும். அவங்கெல்லாம் 21 நாட்கள் விரதம், 11 நாட்கள் விரதம் எப்போ தொடங்கணுங்கிறது குறித்தும் நான் தனி பதிவு போட்டிருந்தேன். அதையுமே ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிறவங்க சக்தி வாய்ந்த ஒரு 6 நாட்கள் விரதம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாவே போதும். அந்த 6 நாள் எப்போ தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாளில், அதாவது இந்த தை கிருத்திகையில் தொடங்கி தைப்பூசம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 6 நாட்கள் தான் நான் சொன்ன சக்தி வாய்ந்த 6 நாட்கள். இந்த 6 நாட்களில் நீங்கள் எந்த மாதிரி விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் என்பது குறித்து நம்ம சேனலில் காலையிலேயே ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் விரதம் இருக்க முடியாது, அதாவது உடம்புக்கு ஒத்து வராது அப்படின்னு நினச்சாலும் ஒரு குறிப்பிட்ட தீபத்தையும் அதே போல் ஒரு மந்திரம் சொல்லியிருப்பேன். அதையும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக 7ஆவது நாள் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறுன்னு சொல்லியிருப்பேன். அதாவது விரதம் இருந்தாலும் அந்த தீபத்தை ஏற்றலாம், விரதம் இருக்காமல் சும்மா வழிபாடு மட்டும் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னாலும் அந்த தீபத்தை ஏற்றலாம். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வழிபாடு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இன்னொரு பதிவு போட்டிருந்தேன். அது பார்த்திங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லை. இப்போ தீபம் ஏற்றதுனா கூட பீரியட்ஸ் டைமில் நம்மளால் பண்ண முடியாமல் போகலாம் இல்லையா? அதனால தான் ரூல்ஸ் இல்லாத ஒரு மெத்தடு குறித்தும் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு நமக்கு ஒரு முக்கியமான பொருள் தேவைப்படுது. அந்த பொருளை நாளை இரவுலேருந்து தொடர்ந்து தைப்பூசம் வரைக்கும் நீங்கள் தலகாணி கடியில் வச்சுட்டு தூங்கும்போது 7ஆவது நாள் உங்களுடைய விருப்பம் நிறைவேறிடும். நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் அது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலே சொன்ன 2 வீடியோவும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும்போது எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து வச்சுக்கோங்க. 2ஐயும் செய்கிறதுனாலும் செய்யுங்க, இல்லைன்னா 2ல் ஏதாவது ஒன்றையாவது செய்யுங்க. நான் முன்கூட்டியே, அதாவது நாளைக்கு செய்ய வேண்டியது இன்றைக்கே பதிவு போட்டதுக்கான காரணம் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நாளைக்கு நமக்கு தை கிருத்திகை நாளாக இருக்குது இல்லையா? இந்த நாளில் நம்ம ஒரு முக்கியமான 6 பொருட்களை ஒன்றா சேர்த்து பூஜை அறையில் வைக்கணும். இப்போ பீரியட்ஸ் டைமில் இருக்கிற பெண்களாக இருந்தீங்க அப்படிங்கும்போது நான் சொல்கின்ற அந்த பொருட்களை நீங்கள் கிச்சனில் உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் வச்சிடலாம். மொத்தத்தில் இந்த 6 பொருளும் நீங்கள் வாங்கிறது, அதை ஒன்று சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறதே நமக்கு அளவில்லாத செல்வத்தை கொடுக்கும், நினச்ச காரியத்தை நடத்தி தந்துடும் அப்படின்னே சொல்லலாம். சரி, அது என்னென்ன 6 பொருட்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். முதலாவது பொருள் அப்படின்னு பார்க்கும்போது முருகப்பெருமான அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவானுக்கு உரிய துவரம்பருப்பு தான். இந்த துவரம்பருப்புங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாகவும் பார்க்கப்படுது. நம்ம வீட்டில் ஆல்ரெடி துவரம்பருப்பு இருந்தாலும் ஒரு 100 கிராமோ ஒரு 1/4 கிலோவாவது புதுசாக நீங்கள் துவரம்பருப்பு வாங்கிட்டு வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதுவும் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்குது இல்லையா? கரெக்டாக நம்ம துவரம்பருப்பு வாங்குறதே ரொம்ப சிறப்பு, சரிங்களா? அதனால் வாங்கிக்கோங்க. அடுத்து வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் சந்தனம். இந்த சந்தனம் நீங்கள் பவுடராக வாங்கினாலும் சரி, இல்லை அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் இல்லையா, அது மாதிரி வாங்கினாலும் சரி, உங்களுக்கு வசதி இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் சின்னதாக ஒரு சந்தன கட்டை வாங்கினீங்க அப்படின்னாலும் கூட நல்ல பலன் நிச்சயம்னு சொல்லலாம். அது நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும், இல்லை உங்கள் ஊரில் வேறு எங்கேயாவது இது மாதிரி கிடைக்கும்னா கூட நீங்கள் ஒரு சிறு துண்டு வாங்கிட்டு வச்சுக்கிறதுங்கிறது நல்லது. சந்தன கட்டையை
கிடைக்காதவங்க நான் சொன்ன மாதிரி பவுடர் சந்தனமோ வெள்ளை சந்தனமோ நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானோட ரிலேட் பண்ணி இந்த ஒரு பொருளை வந்து சொல்லுவாங்க. இது வந்து உலர்ந்த இஞ்சி தாங்க, ஆனால் அதிகமான மருத்துவ குணமும் கொண்டது, மகத்துவமான குணமும் வந்து கொண்டது. சரிங்களா? அதனால் இந்த சுக்கு வந்து ஆல்ரெடி வீட்டில் இருந்துச்சுனாலும் ஒரு 10 ரூபா கொடுத்தாவது நீங்கள் வாங்கிட்டு வந்து புதுசாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து நல்லது. அடுத்து நம்ம வாங்க வேண்டிய பொருள் பன்னீர், அதாவது ரோஸ் வாட்டர். இந்த ரோஸ் வாட்டரே பார்த்திங்கன்னா 2 டைப்பில் கிடைக்கிது. ஒன்று வந்து பூஜை அறையில் பயன்படுத்துகிற மாதிரி கிடைக்கிது, விலையும் கொஞ்சம் குறைவு தான். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணுற மாதிரி பிராண்டடாக வந்து கிடைக்கிது. உங்களுக்கு எது வந்து வாங்குவதற்கு வசதி இருக்குதோ அது மாதிரி நீங்கள் ஒரு சின்ன பாட்டிலாவது பன்னீர் வாங்கிறது சிறப்பு. ஏன்னா முருகப்பெருமானுக்கு பன்னீர் அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. மேலும் அது வந்து குளிர்ச்சியை வந்து கொடுக்கும். முருகனுடைய மனம் வந்து எப்படி குளிர்தோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் குளிர்ச்சி தருவதற்கு, அதாவது என்னென்னவெல்லாம் கிடைச்சா நம்ம சந்தோஷப்படுவோமோ அது எல்லாமே வந்து கிடைக்கும்னு சொல்லலாம். அதனால் இது வந்து வாங்கிக்கோங்க. அடுத்து நம்ம வாங்க வேண்டிய பொருள்னு பார்க்கும்போது குங்குமம் வந்து வாங்கணும். செவ்வாய்க்கிழமை நாளில் குங்குமம் வாங்குறது ரொம்ப விசேஷம். அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ டார்க் மெரூனு அந்த மாதிரியெல்லாம் கலர் இருக்கும் இல்லையா, அந்த கலரில் வாங்காதீங்க. நல்ல பவள நிறத்தில் சிவப்பாக இருக்கணும். பார்த்திங்கன்னா ரத்த சிவப்புன்னு சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய குங்குமத்தை பேக்கெட்லேயோ இல்லை சின்ன டப்பாலேயோ நல்ல பவள நிறத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் கலர் கண்ணில் பார்த்து வாங்கிறது அப்படிங்கிறது நல்லது. இன்னும் ஒரு பொருள் வாங்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜவ்வாது. இந்த ஜவ்வாதுங்கிறது அதிகப்படியான செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கும். மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதே போல் முருகப்பெருமானுக்கும் ரொம்ப ரொம்ப உகந்ததுன்னு சொல்லலாம். நம்ம ஒன்றுமில்லை, முருகப்பெருமானுடைய படம் வச்சுருந்தாலும் சரி அல்லது சிலை வச்சுருந்தாலும் சரி, சந்தன குங்குமம் விடும்போது ஒரு துளி ஜவ்வாதோட மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சோம் அப்படின்னாலே நம்மளுடைய பூஜை அறை நல்ல கமகமான மணக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம என்ன காரியம் நினச்சி இந்த வழிபாட்டு செய்கிறோமோ அது வந்து சித்தியாகும்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த ஜவ்வாது வந்து ஒரு சின்ன டப்பாவாவது நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறதுங்கிறது சிறப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் முருகப்பெருமானுக்கு உரிய இந்த ஒரு 6 பொருட்களை உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கிறேன். இதில் 1 2 உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வந்து வாங்கலாம். ஏலக்காய்ங்கிறது நல்ல ஒரு பணவசிய பொருள். அதே போல் விபூதி, அதாவது திருநீர் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் வாங்கிறது நல்லது. தேன் இருக்கு இல்லையா, தேன் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை வாங்கி வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நான் சொன்ன இந்த 6 பொருட்களுமே பார்த்திங்கன்னா பல விதமான அற்புத குணங்கள் கொண்டது. அதெல்லாம் தனித்தனியாக இருந்தாலே நல்ல ஒரு பணவரவு கொடுக்கும்போது நம்ம இங்கே ஒன்றா வந்து சேர்த்து வச்சுருக்கோம். அப்போது இதனுடைய அதிசயம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே வந்து யோசிச்சு பாருங்கள். நாளைக்கு இரவுக்குள்ளாரையாவது இந்த 6 பொருட்களையும் வாங்கி நீங்கள் ஒன்றா வந்து பூஜை அறையில் வைங்க, இல்லைன்னா வந்துட்டு கிச்சனில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ தினந்தோறுமே நீங்கள் வந்துட்டு வீட்டு பூஜை அறையில் ஊதுபத்தியெல்லாம் காட்டும் பழக்கம் வந்துச்சுன்னா இந்த பொருட்களுக்கும் வந்துட்டு நீங்கள் காட்டுறது அப்படிங்கிறது நல்லது. இப்படி தொடர்ந்து 6 நாட்கள் வந்து பண்ணுங்கள். நமக்கு 6வது நாள் பார்த்திங்கன்னா இந்த தைப்பூசம் வருது இல்லையா, அந்த அன்றைக்கும் வந்து காட்டிடுங்க. 7வது நாள் அன்றைக்கி நீங்கள் இந்த பொருட்களை எடுத்து உங்களுடைய பயன்பாட்டுக்குன்ட்டு பயன்படுத்திக்கலாம். அற்புதமான பலன் தரக்கூடிய இந்த எளிமையான விஷயத்தை எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.